ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். தொடர்ச்சியாக நாம் நம்முடைய வீடுகள் தோறும் கர்த்தர் இந்த வருகிற ஆண்டிலே கொடுக்கிறதான அந்த முழுமையான ஒரு சீரமைப்பை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த சீரமைப்பினுடைய தடைகள் என்று சொல்லி முதல் ஒரு 7-8 நாட்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் பார்த்தோம். அப்புறமா துதி ஆராதனையினாலே எப்படி அந்த சீரமைப்பை நம்முடைய குடும்பத்திலே நிலைப்படுத்துவது, தடைகளை மேற்கொள்ளும்படியாக துதிகளை எப்படி ஏறெடுப்பது அப்படின்ற காரியங்கள் எல்லாமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக துதி ஆராதனையினாலே நடக்கிறதான மேலும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதான சீரமைப்பின் பகுதிகளை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக துதி ஆராதனை நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பாட்டு பாடுறது இல்லைங்களா? வர்ஷிப் அப்படின்னு என்ன ஞாபகம் வரும்? பாட்டு பாடணும். ஒன்று மியூசிக் இருந்தால் மியூசிக்கோட பாட்டு பாடுவோம், இல்லை கையை தட்டி பாட்டு பாடுவோம். அதுக்கப்புறம் வேற துதிக்கிறதுனா நம்ம வேற என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்துறது, அவருடைய நாமங்களை சொல்றது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரையும் அவருடைய பெயரின் தன்மைகளையும் சொல்லி ஸ்தோத்திரிக்கிறது துதிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக அப்படிதான் புரிந்து கொள்வோம். ஆனால் இதை தாண்டி தீர்க்க தரிசன துதி அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாள் முன்னாடி பிரவீன் ஒரு வீட்டில் பேசினாப்படி. அதையும் நம்முடைய சிம்மர்ன குடும்பம் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஸோ அதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த முழுமையான சீரமைப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா துதி ஆராதனைன்றது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அது வெறுமனே பாடுறது அப்படின்றத தாண்டி அது ஒரு 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 பெரிய ஒரு ஆயுதமாக அது பார்க்கப்படுகிறது. யுத்தத்தில் அது பயன்படுத்தப்படுகிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம் அப்படியாக அது பார்க்கப்படுகிறது. இந்த துதி ஆராதனை நிமித்தமாக தேவனை துதித்ததினாலே தங்களுடைய வாழ்க்கையிலே கட்டுக்களையும் சங்கிலிகளையும் உடைத்ததான 2 மனிதர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த எக்ஸாம்பிள்லாம் நிறைய வீடுகளில் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த பவுலும் சீலாவும் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அடி வாங்கி, அது இல்லாமல் அந்த அடி உதைக்கி எல்லாரும் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், நைட்டு நல்லா டயர்டில் அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் இருந்து அவங்க தேவனை துதிக்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்களுடைய கைகள் கால்கள் எல்லாம் விலங்குகளினால் கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு மத்தியிலையும் அவங்க தேவனை துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த துதி அப்படின்றது என்ன பண்ணுது? இந்த துதியில முதலாவது நடக்கிற காரியம், துதி ஆராதனை, தேவனை ஆராதிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தலையீடு ஒன்று உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல ஒரு சில காரியம்லாம் நேச்சுரலா நடக்கவே முடியாது அப்படின்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அற்புதம் குடும்பத்துல நடக்கணும் அப்படின்னா அது சாதாரணமா பணத்தினாலேயோ மனுஷனாலேயோ அதிகாரத்தில் இருக்கிற மனுஷனாலேயோ செய்து முடிக்க முடியாதுன்னு இருக்கும். அப்போ அந்த டைம்ல நம்ம எதை எதிர்பார்த்துட்டு இருப்போம்? ஆண்டவர் தாங்க. பொதுவாக டாக்டர்லாம் ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு மனுஷனை போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே என்ன சொல்லுவாங்க, உங்கள் தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு மேலே சூப்பர் நேச்சுரலாக ஏதாவது நடந்தாதான் உண்டு அப்படின்ற ஒரு காரியத்தை கடைசி நிலையில் மனிதர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. அது பொருளாதாரமாக இருக்கட்டும், சரீர சுகமாக இருக்கட்டும், மரண படுக்கையில் இருக்கிறதான ஒரு மனுஷனாக இருக்கட்டும், எல்லாருமே கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. என்னன்னா, உங்கள் தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க, கடவுள் மனசு வச்சா ஏதாவது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு காரியத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நம்ம ஜெபிக்கிறோம். அதாவது தேவன் அனுகூலமான காரியங்களை வாய்க்க பண்ணணும், தடைகளை மாற்றணும், பலவீனத்தில் இருந்தால் பலவீனம் மாறணும், பொருளாதார குறைவு இருந்தால் பொருளாதார குறைவு மாறணும் இல்லைங்களா, தடைகள் ஏதாவது இருந்தால் தடைகள் மாறணும், இப்படி எல்லாமே நம்ம ஜெபித்து கொண்டிருக்கோம், நல்லதுதான். ஆனால் இந்த ஜெபம் அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பிரசன்னத்தினுடைய தலையீடு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அந்த மனுஷங்களுடைய வாழ்க்கை முறையே
ஆராதனை, தேவனை துதித்து ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றப்பட வேண்டும். இப்போ இந்த பவுலு சீலாவுடைய வாழ்க்கையில நம்ம அறிந்து கொள்றது என்ன அப்படின்னா, இவங்க வெறுமனே ஜெயிலில் போய் அன்னைக்கு அவங்க துதிக்கல. அவங்களுக்கு ஏற்கனவே துதிக்கிற பழக்க வழக்கம் அவங்களுக்கு இருந்ததுனால தான் ஜெயிலில் போனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, அமைதலா இருக்க முடியல. பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏதாவது என்ன பழக்கம் அவங்க பழகுறாங்களோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாவே மாறிடும் இல்லைங்களா. அப்போ பவுலு சீலா இவங்கெல்லாம் வந்து தேவனை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்கள்ல, அவங்க அந்த புதிதாக இருந்த நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தேவனை எல்லாரும் துதித்து எல்லாரும் ஆராதிச்சிருப்பாங்க. அதனாலதான் அது அவங்களுடைய வாழ்க்கை முறையாக அது மாறிவிட்டது. நானும் அன்னைக்கு அசோக்லாம் கூட நாங்கள் பேசிட்டு இருந்தோம். நம்மளுடைய ஆலயத்திலேயே சாயங்காலம், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் ஆராதனை முடிஞ்ச உடனே அங்கே அண்ணன் தென்தனை வீட்டுக்கு காட்டு தாண்டி அந்த பக்கம் மேலே அந்த இஷ்டம் ஒன்று இருக்கும். அங்கே போய் அந்த மரத்தடியில் உட்காந்து எல்லாம் ஜோம் பண்ணிட்டு எல்லாம் ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் வரும்போது 7 மணி ஆகிடும். அப்போ ஜோம் பண்ணுறது அந்த டைமே தெரியாது, அந்த அளவுக்குலாம் நாங்கள் ஜோம் பண்ணோம். அப்போது நான் யோசிப்பேன், அப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், அப்போ அந்த மாதிரி ஜோம் பண்ணவங்களாம் நம்ம இப்போ என்ன ஆனோம், அப்போ ஏன் இப்போ நம்மளால ஜெபிக்க முடியல, நம்மளால ஏன் அந்த மாதிரி வந்து நம்மளால உட்காந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து, அப்போனாச்சும் நமக்கு சர்ச்சை இல்லாமல் இருந்தது, ஒரு இடம் இல்லாமல் இருந்தது, மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தோம், பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம், தேவனை ஆராதிச்சுட்டு இருந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அண்ணனுடைய காட்டில் அந்த உள்ள இருக்கிற அந்த கட்சி அந்த தென்மர தோப்புக்கிட்ட அங்கே வந்து ஒரு டைம் ஒரு ஜபம், அங்கே தான் வந்து எனக்கு தெரிஞ்ச எங்களோட சொந்தக்கார அண்ணன் ஒரு சாம்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருப்பார் அடைக்கல் நகரில், எங்கள் தாத்தாவுடைய பையன். அவர் இப்போ ஆண்டு விட்டு தூரம் போயிட்டாரு. பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆவியனுடைய அபிஷேகம்லாம் கிடைச்சிது, அந்நிய பாஷையெல்லாம் பேசினார். எனக்கு இப்போ அப்போ இருக்கிற அந்த சாமுக்கும் இப்போ இருக்கிற சாமுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ வந்து ஒரு கட்சியில் அவர் பெரிய ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு அவர் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறாரு. இப்போ நான் யோசிப்பேன், அப்போ தேவன் அந்த மாதிரி வாஞ்சையா இருக்கிறவங்கெல்லாம் கூட என்ன பண்ணியிருக்கிறார், அந்த நேரத்துல தொட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த நேரத்துல மனிதர்கள் என்ன பண்றாங்க, நேரத்தை செலவழிச்சு, நேரத்தையும் பொருட்படுத்தாம, டைம்ன்றது அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை, எவ்வளவு நேரம்னாலும் ஜோம் பண்ணலாம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமா கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, தேவனை துதித்து ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அந்த இடத்துல ஒரு வல்லமையான ஒரு செயல்பாடு ஒன்று உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தலையீடு அப்படின்னு சொல்றோம். அந்த டைம்ல நிறைய பேருக்கு பிசாசு பிடிச்சிருந்தவங்களுக்குலாம் விடுதலை ஆச்சு. அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள். நான் வந்து அந்த டைம் ஒரு 6வது 7வது படிச்சிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 6th 7th நான் படிச்சிருந்த டைமு. அந்த டைம்ல தான் அண்ணனுடைய தோட்டத்தில் அங்கே ஃபுல்லாக ப்ரேயர்லாம் நடக்கும். அந்த லீவு நாளில் எல்லா நாள்லையும் அங்கே வந்துடுவான். வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையும் முடிச்சுட்டு சாயங்காலத்தில் ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ அப்போது இது யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம எல்லாரும் சோர்ந்து போயிட்டோம். நம்ம எல்லாருடைய ஆவியும் என்ன ஆயிடுச்சுன்னா தொய்ந்து போயிடுச்சு. ரொம்ப சோர்ந்து போனவங்கள நம்ம மாறிட்டோம். ஆனால் இந்த வர்ற நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அதை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அப்படிப்பட்டதான அதுதான் ரெஸ்டோரேஷன், அந்த மறுசீரமைப்பு. எதுல அப்படின்னா, முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முறை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கை முறையில கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு உயிர்ப்பிப்பை கட்டளையிட விரும்புகிறார். ஸோ உயிர்ப்பிப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை ஊக்கமா தேடுற ஒரு வாஞ்ச, ஒரு இருதயம், தேவனை இடைவிடாமல் துதித்து ஆராதிக்கணும்ன்ற ஒரு ஏக்கம். இப்போ நீங்க நார்மலா சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கும் சர்ச்சுக்கு வந்து உண்மையாலுமே ஒரு வைராக்கியமா வர்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். வைராக்கியமா வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆர்வமா கவனிப்பாங்க தேவனுடைய வார்த்தையை. அந்த ஆராதனை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் நம்மளால பார்த்தாலே தெரியும், அவங்க வந்த உடனே அப்படியே பார்ப்பாங்க, ஒரு 2 பாட்டு அப்படியே இருந்துட்டு அப்புறம் 3வது பாட்டுக்கு அப்படியே அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தலையீடு உண்டாகும்படியாக நம்ம என்ன பண்ணலன்னா, we are not tarrying. tarry அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காத்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக இந்த ஒரு சில பெந்தேகோஸ்தே சபைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாள் சனிக்கிழமை சாயங்காலம் என்ன பண்ணுவோம்னா, காத்திருப்பு கூட்டம்னு ஒன்று வைப்பாங்க, டேரி மீட்டிங். ஸோ காத்திருத்தல்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த நாள்ல ஆவியானவர் ஏதோ ஒரு காரியம் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் ஏதோ ஒன்று செய்ய போறாரு. அதுக்கு நாங்கள் என்ன பண்றோம், எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஸோ இந்த பாட்டை நம்ம விட்டுட்டு நம்ம டைரக்டா எங்க போயிடுறோம், தேவன் எனக்கு நன்மையை தரணும், தேவன் எனக்கு ஆசீர்வாதம் தரணும் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம போறனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலையுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அறகுறையா நிக்குது.
எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம், ஆனா எல்லாமே எப்படி இருக்குங்க, முழுமை அடையில, எல்லாமே பாதி பாதியா நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது பொருளாதாரமா இருக்கலாம், குடும்பத்தின் தேவைகளாக இருக்கலாம், வேற எந்த காரியமும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளால பார்க்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, we are not tarrying enough. நாம் இன்னும் தேவையான அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கவில்லை. சோ அப்போ இந்த காத்திருத்தல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் தேவனை துதித்தலும் ஆராதித்தலும். அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தலையீடு துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது உண்டாகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னா, துதிக்கும் போது ஆராதிக்கும் போது ஆவிக்குரிய உணர்வு பூர்வமான ஒரு சில கட்டுக்கள், ஒரு சில அடிமைத்தனங்களை அதையெல்லாம் உடைக்கிறதாக இருக்கிறது. இந்த நாள்ல நம்ம இந்த துதி ஆராதனையினாலே கர்த்தர் எப்படி சங்கிலிகளையும் நுகங்களையும் முறிக்கிறார் அப்படின்றது தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 10வது அதிகாரம், ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புத்தகம் 10வது அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், 27வது வசனம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த நுகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போடப்பட்டிருக்கிற ஒரு சுமை, நம்ம மேலே போடப்படுகிற ஒரு சுமை. ஆனால் தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நமக்குள்ள ஒரு எம்பவர்மெண்ட்னா நமக்குள்ள வந்து ஒரு உந்து சக்தியை உண்டாக்குறார். எதற்கு, எப்படிப்பட்ட உந்து சக்தினா, நம்ம மேல என்னென்ன அரண்கள் எல்லாம், என்னென்ன நுகங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் உடைந்து போகிற அளவுக்கு ஒரு 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 அபிஷேகத்தை நம்ம மேல கர்த்தருடைய ஆவியானவர் உண்டாக்குகிறவரா. ஸோ அபிஷேகம் அப்படின்றது நிறைய நேரங்கள்ல வந்து யாராவது மூணாவது மனுஷன், நம்ம ஊழியக்காரரோ ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனோ தலைமையில கையை வச்சு நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கறதுமா, அதெல்லாம் வந்து ஒரு பார்ட். ஆனா உண்மையான ஒரு அபிஷேகம் ஒரு மனுஷன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மனுஷன் தனிப்பட்ட விதத்துல தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து, அந்த வார்த்தை தான் இந்த நாள்ல நம்ம கவனிக்கணும். காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். காத்திருந்து பெற்றுக்கொள்றது தான் நமக்கு ஆசீர்வாதம். இம்மீடியட்டா நமக்கு பெற்றுக்கொள்றதுல வந்து அது மேஜிக் மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? இப்போ ஒரு இடத்துல வந்து அந்த அப்போஸ்தலர்கள்லாம் போய் என்ன பண்றாங்கன்னா, அதாவது இயேசுவை பத்தி எல்லாம் தீவிரமா தேசமெங்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சீஷர்கள் போய் கையை வச்சு என்ன பண்றாங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள் அப்படின்றாங்க. அதாவது அந்நிய பாஷையினுடைய வரத்தை பெற்றுக்கொள்ளணும் அவங்களாம் இது பண்றாங்க. அப்ப அங்க ஒரு மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் வந்து அப்பதான் ரட்சிக்கப்பட்டு வரான். அவங்க சீஷர்கள் கையினால அற்புத அடையாளங்கள்லாம் பார்த்துட்டு அவன் என்ன பண்றான்னா வந்து காசு கொடுத்து, அந்த நீங்கெல்லாம் இப்படி கொடுக்குறீங்களா பவரு, அவங்க தலைமையில கையை வச்சோன்னா அவங்களாம் அந்நிய பாஷையில பேசுறாங்க இல்லையா, அந்த பவர் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் அவன். உடனே அப்போ அந்த அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, உன் காசு உன்னோடைய ஒளியட்டும் அப்படின்னு சொல்லி அவனை சபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த இம்மீடியட்டா, இப்போ இன்னைக்கு எல்லாருக்குமே அதுதான் இல்லைங்களா, எல்லாத்துலேயுமே நம்ம இம்மீடியட்டா என்ன பண்ணணும், ஒரு விடுதலை வேணும். இம்மீடியட், உடனடியா எனக்கு விடுதலை வேணும், உடனடியா அபிஷேகம் வேணும், உடனடியா சுகம் வேணும், உடனடியா அது வேணும் இது வேணும்னு நம்ம தேவனிடத்துல வரும். ஆனா தேவனிடத்துல நம்ம வரும்பொழுது தேவன் நமக்கு வெறுமனே ஏதோ ஒரு நன்மையை வழங்குகிற தேவன் மாத்திரம் இல்லை, நம்மை உருவாக்குகிறவரும் நம்மை நேசிக்கிற தேவனுமா இருக்கிறதுனால அவர் என்ன பண்ண வைக்கிறாருன்னா, நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறார், காத்திருக்க வைக்கிறார். ஸோ காத்திருக்கிற காலத்துல நம்ம என்ன செய்யறோம், தேவனை துதித்து ஆராதித்து அந்த காத்திருக்கிற நேரத்துல அந்த நேரத்தை நம்ம செலவிடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில அந்த காலகட்டத்திற்கு நமக்கு என்ன விதமான அபிஷேகம் நமக்கு தேவையோ அந்த அபிஷேகத்தை அவர் நமக்கு கொடுக்க நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த தேவனை ஆராதித்தலும் துதித்தலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அபிஷேகத்தை, காத்திருந்து தேவனை ஆராதித்தலும் துதித்தலும் ஒரு அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், இது நான் சொல்றது ஒருத்தர், இப்ப நான் ஒருத்தன் காத்திருந்து நான் ஜெபிக்கும் போது அதனுடைய விளைவை நான் பார்க்கிறேன். இப்போ நிறைய தேவ மனிதர்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்படுறதுக்கான காரணம் என்ன, அவங்க அதற்குரிய கிரயத்தை அவங்க செலுத்தி இருக்கிறாங்க. என்ன கிரயம் செலுத்தி இருக்கிறாங்க, நேரத்தை செலவழிச்சிருக்கிறாங்க, உபவாசிச்சிருக்கிறாங்க, தங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க, உடலை உறுத்து இருக்கிறாங்க,
சுயத்துக்கு மேலாக, அதாவது அவங்க சுய சித்தம்ன்றதை ஒடுக்கி தேவ சித்தம்ன்றதை முதன்மைப்படுத்தினாங்க. இப்படிப்பட்ட பல விலைக்கரையங்கள் செலுத்தினதுனாலதான் வல்லமை நிறைந்த அபிஷேகம் நிறைந்த ஊழியக்காரங்க என்ன பண்ணாங்க, உருவானாங்க. அந்த மாதிரி ஊழியக்காரங்களாம் திடீர்னு ஒரே நாள்ல ஒரே ராத்திரியில அவங்களாம் உருவாகல. நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரருடைய ஒரு சாட்சியை நான் கேட்டுட்டு இருந்தேன். அவர் ஆப்பிரிக்கா தேசத்துல இருந்து ரொம்ப சிறுமைப்பட்ட ஒரு தேசம், அதாவது உகாண்டாலேயே ரொம்ப ரொம்ப சிறுமைப்பட்ட ஒரு கிராமம். அங்க இருந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப பிழைப்புக்காக அவங்க என்ன பண்றாங்க, அகதிகளாக அவங்க பொதுவாக அந்த ஆப்பிரிக்கால இருந்து பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கா யூகே எல்லாம் போய் ஈஸியாக செட்டில் ஆகிடலாம், அவங்களுக்கு சீக்கிரத்தில் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அகதிகளாக போறாரு. அகதியாக போய் அந்த இடத்துல அங்கே ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு ஒரு வேலை செய்கிறார். ஆனால் அவருக்கு முதல்ல இருந்தே அவருக்கு ஊழிய அழைப்பு அவருக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊழியன்னா அவங்க ஃபேமிலியில் யாருமே ஊழியர்கள் கிடையாது. அவரை வந்து ஆண்டவருக்குள்ள நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு மென்டர் அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க சர்ச்சு பாஸ்டரு, உகாண்டாவில் இருக்கிற ஒரு பாஸ்டர், அவர் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன போதகர், அவ்வளோதான். அவர் மூலமாக அவர் ரட்சிக்கப்பட்டாரு. தேவனுடைய வார்த்தை வந்துச்சு, ஊழிய அழைப்புன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, பஞ்சம் பழைக்கிறதுக்காக இவர் வேற ஊருக்கு வந்துட்டார். வேற ஊருக்கு வந்து பல வருடங்கள் அங்கே இருந்து அப்புறம் அங்கே திருமணம் செய்துட்டார். இப்போ திருமணம் செஞ்சுட்டு, ஆனால் அவருக்கு உள்ள திருமணம் செய்யும் பொழுதும் சரி, அவருடைய மனைவி கிறிஸ்தவங்க தான், ஆனால் அவங்களுடைய மனைவி எல்லாமே வந்து அவங்க மனைவியும் வேலைக்கு போகிறவங்க, இவரும் வேலைக்கு போகிறாரு. இவர் வந்து ஒரு மெக்டானல்ட்ஸ், நம்ம இந்த கேஎஃப்சி மாதிரி கடைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலை செய்கிறார். அவர். ஸோ அதனால் வந்து அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். ஆனால் ஆவியானவர் அவர் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆவியானவர் வந்து அவரை ஊழியத்திற்காகன்னு சொல்லி அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பாராம். ஆனால் இவர் என்ன ஊழியம் எப்படி பண்ணுறது ஒன்றுமே அவருக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு பின்னணி கிடையாது, சப்போர்ட் கிடையாது, அவருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு நல்ல பெரிய ஊழியக்காரங்களோ ஆலோசகர்களோ யாருமே கிடையாது. அதனால் இவர் என்ன பண்ணாராம், ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இவர் ரொம்ப அந்த தேவனுடைய அந்த பாரம், அந்த அழைப்பினுடைய பாரம் ரொம்ப அதிகமாகவும் இவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நான் அவ்வளோ கூட சம்பாதிக்கல, அவருடைய அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க ஒய்ஃப் கிட்ட அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடு, அந்த ஒரு வருஷமும் நான் வேலைக்கு போகல, அந்த ஒரு வருஷம் நீ தான் என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும். இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு குடும்பத்துக்குரியதை நீ பார்த்துக்கும். நான் இந்த ஒரு வருஷம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க போகிறேன் அப்படின்னாரு. அப்போ அவங்க ஒய்ஃபு பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. எல்லாரும் 40 நாள் ஃபாஸ்டிங் போடுவாங்க, 21 நாள் ஃபாஸ்டிங் போடுவாங்க, 1 மாதம் கூட ஓகே, என்னங்க நீங்கள் 1 வருஷன்றீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்களாம். ஆனால் வந்து இவர் இல்லைம்மா, ஆவியானவர் வந்து என்னை இப்படி தான் நடத்துகிறாரு, என்ன குறைஞ்சது 1 வருஷம் நான் தேவனுடைய சமூகத்தில் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்புறம் அவங்க மனைவியும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு நல்ல அதாவது குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு சேலரி வந்தனால அவங்க பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இந்த 1 வருடத்துல இந்த மனிதன் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, பயங்கரமா தேவனுடைய சமூகத்துல இவர் பயங்கரமா, அதாவது காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு சின்னதா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு அவருடைய ரூம்குள்ள போனாருன்னா நைட்டு தான் வருவார். வெளியே ஃபுல்லா ஜோம் பண்ணிட்டே இருப்பாராம், தேவனை துதிச்சுட்டே இருப்பாராம், அப்புறம் வேதத்தை வாசிப்பாராம், அப்புறம் தூங்குவாராம், எந்திரிப்பாராம். இவ்வளவுதான். கிட்டத்தட்ட 1 வருடமா ஃபுல்லா இதே தான் பண்ணியிருக்கிறாரு. ஜெபிப்பார், தேவனை ஆராதிப்பார், அப்புறம் வேதத்தை வாசிப்பாரு. நிறைய வசனம் புரியாது. ஏன்னா அவர் பைபிள் காலேஜ் எதுவுமே யாரோ அவருக்கு விளக்குறதுக்கும் ஆட்களும் கிடையாது. அவர் கான்டாக்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது. அதனால வசனத்தை வாசிப்பாரு, ஜோம் பண்ணுவாரு, தேவனை ஆராதிப்பாரு, தூங்குவார். இவ்வளவுதான். சில நேரங்களில் உபவாசம், 40 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், இரவு முழுக்க ஜபம், இந்த மாதிரிலாம் 1 வருஷம் இந்த மாதிரி ஆயிருக்கு. அப்போ இது வந்து எப்போ நடந்ததுன்னா 2019 டைம்ல இது நடந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக 2019 முடிவுற டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா, நமக்கு கோவிட் ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா. அது அமெரிக்க தேசத்துல பயங்கர அதிகமாக அது பரவ ஆரம்பித்தது. அந்த டைம்ல அப்போ இவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் கிறிஸ்டியன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சர்ச்சுக்கு எங்கேயும் போக முடியல, எங்கள் சர்ச்சிலையும் வந்து லைவ்லாம் கிடையாது, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களும் இவங்களும், அதுவும் வீட்டு விட்டு வெளியே போக முடியாதனால பக்கத்து வீட்டுக்கும் இவங்க எல்லாம் ஆன்லைனில் ஜூமில் வந்து இவங்க ப்ரேயர் நடத்தி இருந்திருக்கிறாங்க. இப்படியே வளர்ந்து 1 வருஷத்தில் 2020 வருஷத்தில்
இந்த ஆன்லைன் ஜபம் அப்படியே ரொம்ப வல்லமையாக அது இதாகி கிட்டத்தட்ட அந்த 2020 முடிவு, அந்த 2 லாக்டவுன்லாம் முடிஞ்சு அந்த 3வது வேவ் வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட 450 பேர் வந்து இவருடைய ஆன்லைன் ஜபத்தில் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. தினசரி ஜபம் நடக்கும். 1 மணி நேரம் பைபிள் ரீடிங் இருக்கும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒர்ஷிப் இருக்கும், ஜபம் இருக்கும். இந்த மாதிரி அந்த ப்ரேயர் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படியே நடக்க 2021 அந்த ரிலாக்ஸேஷன்லாம் வந்தது இல்லைங்களா, வெளியெல்லாம் வரலாம் அப்படின்னு. ஸோ அப்போ அமெரிக்க தேசத்துலையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து எல்லாரும் அங்கே அந்த அந்த ஜப ஐக்கியத்தில் கூடி வந்திருந்த எல்லாரும் இணைஞ்சு இவரிடத்துல அணுகி அவங்க இருக்கிற ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு ஹாலை ஒன்று ரெண்ட்டுக்கு எடுத்து 2021 கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் போதகராக மெய்ப்பராக பாஸ்டராக அந்த சர்ச்சில் பொறுப்பெடுத்து இப்போ கிட்டத்தட்ட இப்போ அந்த வீடியோ நான் இன்னைக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1200 பேர் அந்த சர்ச்சில். ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சபையினுடைய வளர்ச்சி எதை பொறுத்து இருந்தது அப்படின்னா, அந்த 1 வருஷத்துல நான் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தது. நான் அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். ஸோ காத்திருத்தல்ன்றது ஒருவேளை அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கலாம். ஆனால் 1 வருஷம் எப்படிங்க நான் பொழப்பு நடத்துறது, நான் மட்டும் எப்படி சம்பாத்தியம் பண்ணிட்டு இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒருவேளை 1 வருஷத்துல சோர்ந்து போயிருக்கலாம். 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் ஆச்சு ஒண்ணுமே நடக்கலைங்க அப்படின்னு இருக்கலாம். ஆனா இவர் 1 வருஷம் காத்திருந்தனுடைய விளைவாக இன்றைக்கு அவர் சியாட்டல் நினைக்கிறேன் அந்த ஊர்ல இன்னைக்கு அவர் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரராக மெய்ப்பனாக கர்த்தர் அவரை அபிஷேகித்து இன்னைக்கு ஒரு பெரிய சபையினுடைய போதகராக அவர் இருக்கிறார். ஸோ இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, காத்திருத்தல் அப்படின்றது வந்து நிறைய நேரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலங்கள் இருக்கும். ஆனா அந்த காலங்கள்ல நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட தலையீடு உண்டாகும்படி நம்ம என்ன செய்கிறோம், அந்த காலத்துல தேவனை துதிக்கிறது, தேவனை ஆராதிக்கிறத நம்ம மையப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ அப்போ தனிப்பட்ட விதத்துல நடக்கிற காரியம் இது. அப்போ கூடி ஜெபிக்கும் போது, கூடி காத்திருக்கும் போது அதனுடைய என்ன சொல்றது, அதனுடைய வல்லமையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது என்ன பண்ணும்னா, அப்படியே அங்க இருக்கிறதான சூழலை எல்லாம் மாற்றும், அட்மாஸ்பியர் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணும். கூடி ஜெபிக்கும் பொழுது இப்போ நம்ம இந்த சாலமோன் வந்து தேவாலயத்துல கூடி மக்கள் எல்லாம் கூடி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொன்ன உடனே என்ன ஆகுதுங்களாம், தேவனுடைய மகிமை மேகம் போல அப்படியே சூழ்ந்து கொள்ளுதுங்களாம். ஸோ அப்போ தனிப்பட்ட முறையில காத்திருக்கிறதுல ஒரு வல்லமை இருக்குது, கூடி காத்திருக்கிறதுல அதுல ஒரு வித்தியாசமான ஒரு வல்லமை இருக்குது. ஸோ நம்ம சபைக்கு நம்ம குடும்பத்துக்கு எது தெரியுங்களா தேவை, தனிப்பட்ட விதத்திலையும் நம்ம காத்திருக்கிறது அவசியம். இனி அந்த வர்ற வருஷத்துல நம்ம அதிகமா என்ன பண்ணணுங்க, கூடி ஜெபிக்கணும் அதிகமா. அது கூடினா என்ன அர்த்தம்னா 2 பேர், மினிமம் 2 பேர், 2 அல்லது 3 தான் ஏசப்பா சொல்லியிருக்காரு. குறைஞ்சது 500 பேர் வரணும், அப்பதான் நான் வருவேன்லாம் சொல்ல. ஏசப்பா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாரு. என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் எங்கே ஒருமித்து என் நாமத்தினாலே நீங்க கூடுறீங்களோ அங்க நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ நம்ம 2 பேரோ 3 பேரோ, சர்ச்சில் 5 பேர் வந்தாலும் சரி, நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது, சரிங்களா, கூடி தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த இடத்துல சூழல் மாற்றப்படுகிறது. அந்த ஸ்பிரிட் ரெல்ம், ஆவி மண்டலத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அந்தந்த காலத்துல அந்தந்த மனுஷன், இப்போ ஒரு 5 பேர் சேர்ந்து ஜெபம் பண்றாங்கன்னா 5 பேருக்கும் வித்தியாசமான அபிஷேகத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அதற்கு தேவை என்ன, அவர்கள் கூடி காத்திருக்க வேண்டியது அவசியம். அது 1 நாள் 2 நாள்லாம் இல்லை, தொடர்ச்சியா செய்யணும். நம்ம குறிச்சு இப்போ ஒரு சில நேரம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு 40 days ப்ரேயர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஆன்லைன்லாம் பண்றோம், 40 days ப்ரேயர் பண்ணோம்னா அப்படியே ஒரு பெருமூச்சு விட்டு 2 வாரத்துக்கு லீவ் விட்டுறது, 2 வாரத்துக்கு ஜபத்துக்கு லீவ் விட்டுருவோம். என்னன்னா 40 நாள் பண்ணிட்டோம், அது என்னமோ பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, அது 40 நாள் ஏதோ ஒரு தடையை தாண்டி இருப்போம், அவ்வளவுதான். ஒரு பிரச்சனையை மேற்கொண்டிருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட காரியத்துல நம்ம ஒரு முன்னேற்ற பாதையில ஒரு அடி எடுத்து வச்சிருக்கலாம், ஆனா தொலைதூர பயணம் இருக்கு இன்னும். அப்போ இந்த காரியம் வந்து நம்முடைய வாழ்க்கை முறையாகவே மாற வேண்டும். அப்போ இந்த ஜெபம், துதித்தல், தேவனை ஆராதித்தல், அதுவும் கூடி ஜெபிப்பது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. இப்போ நம்ம சண்டே கூடுறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்குது இல்லைங்களா, சண்டே. ஏன்னா நம்ம வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிட் தான் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே மாத்திருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய ஆராதனை எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய ஆராதனை இந்த 2 ஆராதனை 3 ஆராதனை மாத்தினோம். அப்புறம் ஆராதனையுடைய டைமை குறைச்சிக்கிட்டோம். ஏன்னா 3 ஆராதனை நடத்தணுன்றனால டைமை குறைச்சிக்கிட்டோம். இப்படிலாம் மாறி நம்மளுடைய மைண்ட் செட்ல என்ன ஆயிடுச்சுங்க, எல்லாமே மாறி போச்சு. ஆனா இப்போ நம்ம திரும்ப பழைய நிலைமைக்கு நம்ம வரணும்.
அந்த பழைய துதித்தல் ஆராதித்தல், அதாவது நேரம் பார்க்காம தேவனை மனசார துதித்து, அதாவது கூடி இணைஞ்சு ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்கிற அந்த ஒரு நிலைக்குள்ள வரும்பொழுது கர்த்தர் வல்லமையான தன்னுடைய காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருப்பார். ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நான் சொல்ற அந்த காரியத்தின்படி சங்கிலிகளும் நுகங்களும் முறிக்கப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம், நல்லதுதான். கர்த்தாவே கட்டுகள் உடையட்டும், நுகங்கள் முறியட்டும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறது நல்லதுதான். ஆனா அந்த கட்டுகள் உடையறதுக்கும் நுகங்கள் முறிக்கப்படுறதுக்கும் ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம உருவாக்கணும், ஒரு சூழலை உருவாக்கணும். அந்த சூழல் எப்படி உருவாக்குறோம்? தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது அந்த சூழல் உருவாகிறது. அப்போ நம்ம அந்த இடத்துக்குள்ள வந்த உடனேயே, நான் உங்களுக்கு ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தின சண்டே நான் உங்களோட பேசும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சில ஆராதனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆராதனைக்குள்ள வந்த உடனே சுகம் நடக்கும். பாஸ்டர்லாம் தனியெல்லாம் போய் ஜபம்லாம் பண்ண மாட்டார். எப்படி அப்படி நடக்குது அப்படின்னா, மணிக்கணக்காக அவங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துல தேவனை ஆராதிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆராதனை வந்து ஒரு பாட்டெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில சர்வீஸ்லாம் ஒரு 30-40 பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. கணக்கெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, தேவனை ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில நிரம்பி ஜோம் பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் அவங்க தேவனை ஆராதிப்பாங்க, கொஞ்ச நேரம் முழங்கால் படிக்கிட்டு கரங்களை தூக்கி பாடல் பாடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப, அதாவது அது வந்து ஒரு கால வரையறைக்கு உட்பட்டதாகவே இல்லாம அப்படியே தொடர்ச்சியா அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து ஆரம்பிச்சு அந்த ஆராதனை போய்கிட்டே இருக்கும், எப்போ முடியுன்னே தெரியாது. நிறைய பேர் வந்துட்டு போயிடுவாங்க. இப்போ எங்களுக்கு வேலை இருக்குங்கன்றவங்க கிளம்பி போயிட்டே இருப்பான். ஆனா உண்மையாலுமே தாகமா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் என்ன பண்ணுவாங்க, உட்காந்துட்டே தான் இருப்பாங்க. அந்த ஆராதனை முழுசும் உட்கார்ந்து இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அந்த அசாதாரணமான தலையீடு என்ன ஆகுது தெரியுங்களா, வல்லமையாக செயல்படுகிறதாக இருக்கிறது. ஸோ நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக நம்மளுடைய சபை, நம்முடைய குடும்பம், நம்ம குடும்பமா நம்ம அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம வரணும். தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, கால வரையறையை நம்ம வைத்துக்கொள்ள ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்க கூடாது. இந்த டைம் டு இந்த டைம் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் இந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்றது இல்லாம, இந்த நாள் முழுசும் நான் தேவனை என்ன பண்ண போறேன், ஆராதிக்க போறேன். நானும் என் குடும்பமும் நேரம் பார்க்காம நாங்கள் தேவனை நாங்கள் தொழுது கொள்ள போறோம். ஸோ அது வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஒரு லீவ் நாள் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், குடும்பமா தேவனை அன்னைக்கு ஃபுல் டே நீங்க என்ன பண்ணலாம், தேவனை ஆராதிக்கலாம். ஸோ இப்படி நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, தேவன் அந்த கட்டுக்களையும் அந்த நுகங்களையும் சங்கிலிகளையும் உடைப்பதற்கான ஒரு சூழல் ஒன்று ஏற்படுகிறதாக இருக்கிறது. ஸோ அப்போ தேவனை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு விடுதலையை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஸோ அப்போ நம்ம துதித்து ஆராதிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த இடங்கள் என்ன பண்றாருங்க, அசைவாடுகிறார். ஸோ அவர் அசைவாடும் பொழுது நிச்சயமா என்ன இருக்குதுங்க, நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. அப்போ இன்னைக்கு போறேன், அது நடக்குமா நடக்காதான்லாம் சந்தேகமே. ஆவியானவர் அந்த இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பா என்ன இருக்கும், விடுதலை, நிச்சயம் விடுதலை உண்டு. ஸோ அது ஒருவேளை தீமையான காரியமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், ஒரு பழக்க வழக்கமா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு குடும்பத்தாரை நான் சந்தித்தேன். ஸோ அந்த சகோதரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேவனுக்குள்ள இருக்கிற ஒரு சகோதரி. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரீரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பலவீனம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிமான்னு சொல்லுவாங்க, அந்த சொரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த ரவுண்டாக பேட்சாக வரும். அது இப்போ எங்கேயாவது மறைவான இடத்துல இருந்தால் பரவாயில்ல, முகத்தெல்லாம் வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, ரொம்ப அகோரமாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ இந்த சகோதரி இன்னைக்கு பகிர்ந்து கொண்டாங்க, ஜெபிக்க அந்த உள்ள இருந்து அந்த ஒரு எதிர்மறையான ஒரு சத்தம் ஒன்று கேட்கறதா அவங்க உணர்றாங்க. அவங்க ஜெபிக்கிறாங்க தேவ சமூகத்தில், கர்த்தாவே எனக்கு இதுல இருந்து விடுதலை தாங்கன்னு ஜெபிக்கும் போது உள்ள இருந்து ஒரு பயமுறுத்துற ஒரு சத்தம் ஒன்று வருதுமா. நீ இதுல இருந்து உனக்கு சரியாயிடுமா, இது உனக்கு நெத்தியில வந்தா எப்படி இருக்கும், இல்லை உனக்கு கன்னத்துல வந்தா எப்படி இருக்கும். இப்ப கை காலில் இருந்தா நம்ம மறைச்சிக்கலாம், இப்போ நெத்திலேயே அதுவும் ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்கும் இல்லைங்களா, அவங்களுடைய கான்ஃபிடென்ஸே போயிடும். ஸோ இந்த மாதிரி உன் நெத்தியில வந்தா எப்படி இருக்கும், நான் அப்படி பண்ணட்டுமா அப்படின்ற சத்தம் ஜெபிக்க அவங்களுக்குள்ள இருந்து அந்த சத்தம் கேட்குதான்.
அப்போ இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் தானே அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, இதுதான் பிசாசனுடைய காரியம். நீங்க நிறுத்தாதீங்க, தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது பாருங்க, அத்தனைக்கும் அவங்க கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்தவங்க, தேவனுக்குள்ள இருக்கிற ஒரு சகோதரி தான். ஆனா அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா தேவனை துதிக்கும் பொழுது, அதாவது அவங்க கணவனை இணைந்து ஜெபிக்கும் பொழுது உள்ள இருந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அந்த பலவீனத்தை, அப்ப அது நல்லாவே தெரியுது அது என்னது, பலவீனத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஆவி. ஏசப்பா கூட ஒரு இடத்துல அந்த அந்த பல வருடமா பிறவிலேயே கூனியா இருக்கிற ஒரு பெண் இருக்கு இல்லைங்களா, அந்த 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 ஒரு ஆவினே சொல்றாரு. சோ அந்த அந்த அது வந்து பாத்தீங்கன்னா பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க அது. இப்போ இந்த ஆவி தான் என்ன பண்ணுது, உள்ள மறைஞ்சு இருந்துகிட்டு அந்த முழுமையான விடுதலைக்குள்ளாக அந்த சகோதரி வர முடியாம என்ன பண்ணுது, அவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன், இதை பற்றி தாம்மா நாங்கள் இன்னைக்கு எங்களுடைய வீடுகளில், எங்கள் சபைகளில், எல்லா வீட்லையும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். கர்த்தர் ரெஸ்டோரேஷனை கொடுப்பாரு, நல்லா தேவனை துதித்து நல்லா ஆராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சுட்டு வந்தேன். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம், நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் கட்டப்பட்ட பகுதிகள் இருக்குது. ஆனால் நம்ம அதாவது உள்ள இருக்கிறது தெரியாததுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம தேவனை கொஞ்சம் நல்ல டைம் எடுத்து ஆராதிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள மறைஞ்சிருக்கிறதா என்ன பண்ண ஆரம்பிக்கும், வெளியில வர ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ ரீசெண்டா சபையில கூட ஒரு சில போராட்டங்கள், ஒரு சில குடும்பங்களுக்குள்ளாக பிரச்சனை எல்லாம் வரும்போது நானும் அப்பெல்லாம் தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்ப இந்த மாதிரி ஒரு சில மனுஷங்கள்லாம் செயல்படுறாங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது, அசுத்தாவி இருக்குது. ஆனா சர்ச்சில் வெறுமனே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆராதனையில் அது என்ன ஆக மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. அது நல்லா வேஷம் போட்டு தெரிஞ்சிருச்சு. உள்ள வந்தோடனே அவங்க 1 மணி நேரம் பாட்டு பாடுவாங்க, 1/2 மணி நேரம் பாட்டு பாடுவாங்க, சங்கீதம் பண்ணுவாங்க, அப்புறம் 3/4 மணி நேரம் வர்ஷிப் பண்ணுவாங்க, பிரசங்கம் முடிச்சு துரத்தி விட்டுருவாங்க நம்மள. அதனால நம்ம எப்படியாவது அதுக்குள்ள மறைஞ்சி இந்த ஆத்மாவை கெடுக்கணும்னு சொல்லி பிசாசெல்லாம் இப்ப என்ன பண்ணிடுச்சுங்க, ரொம்ப தந்திரமாக வேஷம் போட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இனி நம்ம வேஷத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. சபையில் இருக்கிற எல்லா ஆத்துமாவுக்கும் எப்படி வேணும், எப்படிப்பட்ட விடுதலை வேணும், இப்ப நம்ம வசனத்துல வாசிச்ச மாதிரி கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கே விடுதலை, முழுமையான விடுதலை. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை இல்லைங்களா? சோ அந்த விடுதலை உண்டாகணும்னா அப்போ தேவனை துதித்து ஆராதித்து ஜெபிக்கிற அந்த நேரம் என்ன ஆகணுங்க, அதிகப்படுத்தப்படணும். அப்போ தேவனை அந்த சூழல் உருவாகணும். அப்ப நம்ம தேவனை துதித்து ஆராதிக்கும் போது ஒரு அட்மாஸ்பியர் ஒண்ணு உண்டாகுது, ஒரு சூழல் ஒண்ணு உண்டாகுது. சூழல் உண்டாகும் போது அந்த இடத்துல நம்ம அதை மாறணும் இதை மாறணும் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சூழல்ல இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே என்ன பண்ணிடுவார், எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். மறைந்திருக்கிறது வெளியே போகும், வியாதி வெளியே போகும், குறைவுகள் நீங்கும். கடன் பிரச்சனையோட வந்தா கடன் பிரச்சனை நிச்சயமா அந்த ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது நிச்சயமா கடன் பிரச்சனை மாறும். இதெல்லாம் எப்போ நம்ம காத்திருந்து ஒருமனப்பட்டவங்களா தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது. சோ அப்போ தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயம் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தேவனை துதித்து அதாவது நம்ம சத்தத்தை உயர்த்தி துதிக்கிறோம். நிறைய நேரம் ஆராதனையில கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஆயிடுறோம் அப்படின்னா அப்படியே ரொம்ப அமைதலாயிடுறோம். ஏன்னா நமக்கு அந்த வாரத்தில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு காரியம் மனசுல கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி நீங்க சர்ச்சுக்கு போவோம், ஆனா சர்ச்சுக்கு போய் எப்படி இருப்போம், அமைதலா இருப்போம். ஏன்னா நம்ம ஏற்கனவே போன வாரத்துல ஏதோ ஒரு குறைவோ ஏதோ ஒரு பிரச்சனையோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஆராதனையில வந்து நமக்கு துதிக்கிறதுக்கு என்ன இருக்காது, ஒரு மனசே இருக்காது, ஒரு விடுதலையே இருக்காது. ஆனா இங்க பவுலு சீலாவும் அப்படி இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெலிவரன்ஸ் வந்திருக்குமா, ஜெயிலே தான் இருந்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையும் பொருட்படுத்தாம அவங்க என்ன பண்றாங்க, தேவனை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக அவங்க ஒரு தீர்மானம், காரணம் அவங்களுக்கு அது ஒரு பழக்க வழக்கமா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ இவ்விதமா தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தர் தடைகளை மாற்றுகிறார், சத்தத்தை உயர்த்தி துதிக்கும் பொழுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நிறைய காரியங்கள் ஏற்கனவே ஒரு 2-3 வீடுகளில் நான் அதை பற்றி பேசியிருக்கேன். தம்பி பிரவீன் பேசும்போது அதை பற்றி சொன்னான். அப்போ சத்துருக்கள் சிதறடிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில துதிக்கும் பொழுது தேவனை ஆராதிக்கும் பொழுது நடக்கிறதாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த ஆராதனையில நம்ம என்ன செய்யணும், முக்கியமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்ம வசனத்தை முதன்மைப்படுத்துகிற துதி ஆராதனையை நம்ம கொண்டு வரோம். அதாவது நம்முடைய பாடல்கள் எல்லாம் வசனத்தை அடிப்படையா வச்சிருக்கிற பாடல்களா இருக்கணும். நல்ல தேவ மனுஷன் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவருடைய பாடல்கள் எல்லாமே வசனம் தான். திரும்ப மேபி ராகம் ஒரு சில ராகம்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம ராகத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்தல, அதுல இருக்கிற வார்த்தைகள், அந்த வசனங்கள். ஸோ வசனங்களை, வசனத்தை மையப்படுத்துகிற பாடல்களை நம்ம அதிகமா பாடி தேவனை நம்ம துதிக்கணும். அடுத்து ரெண்டாவதா நம்மளுடைய வெற்றியின் வார்த்தைகளை நம்ம தைரியமாக நம்ம வந்து அறிக்கை பண்ணணும், நம்ம டிக்ளேர் பண்ணணும், சத்தத்தை உயர்த்தி நம்ம என்ன பண்ணணும். இதை வந்து நிறைய பேர் வந்து பயத்தோடையும் கலக்கத்தோடையும் நம்ம பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம துதிக்கும் போது, ஆராதிக்கும் பொழுது ஆவியானவருடைய பலத்தோட நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சில காரியங்களை நம்ம தைரியமா நம்ம டிக்ளேர் பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, இப்போ நான் ஒரு வியாதியோட இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தேவனை நான் துதித்து ஆராதிக்கும் பொழுது நான் அதை பழகிக்கொள்ளேன். என்னன்னா, நான் இனி வியாதியோடு இருக்க போவது இல்லை, என்னுடைய வியாதி எல்லாவற்றையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் அப்படின்னு சொல்லி, இது வெறும் சும்மா விசுவாச அறிக்கை மாதிரி எனக்கு பயம் வர்ற நேரத்துலையும் எனக்கு கஷ்டம் வர்ற நேரத்துலையும் சொல்றது மாத்திரம் இல்லை. ஆராதிக்கிற நேரம் எல்லாம் இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும், தைரியமாக நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். இதுதான் ஸ்பான்டேனியஸ் வர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸ்பான்டேனியஸ்னா என்னன்னா அப்படியே சரளமா. அப்போ அதுக்கு என்ன இருக்கணும், அப்போ ஏற்கனவே மனசுக்குள்ள என்ன போயிருக்கணும், வசனம் உள்ள போயிருக்கணும். அப்ப மனசுக்குள்ள வசனம் இருந்துச்சுன்னா ஆராதனை நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியும், வசனத்தை சொல்லி 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 நம்ம தேவனை துதிக்க முடியும், தேவனை ஆராதிக்க முடியும். ரெண்டாவது சத்தத்தை உயர்த்தி. அடுத்து மூன்றாவதாக நம்ம எழுந்து நின்று நடந்து இல்ல முழங்கால் படிக்கிட்டு வெவ்வேறு விதங்களிலே, அதாவது அந்த போஸ்டர், நம்ம சரீரத்துல நம்ம டிஃப்ரெண்ட் போஸ்டர்ல நம்ம ஜெபம் பண்றோம் பார்த்தீங்களா, அதெல்லாமே ரொம்ப முக்கியம். இப்ப கரங்களை உயர்த்தி ஜெபித்தல், முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தல். அப்புறம் தாவீது வந்து பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நடனம் ஆடி துதிக்கிறார். ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் தேவனுக்கு முன்பதாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு விதத்துல அதாவது நான் என்ன சொல்றேன், நான் முழங்கால் படியிடும் போதும் சரி, நான் நடனம் ஆடும் போதும் சரி, நான் கையை தூக்கும் போதும் சரி, மனசார நான் அதை செய்யும் போது நான் என்ன பண்றேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரருடைய சாட்சியை நான் கேட்டேன். ஜேம்ஸ் கவாலியான்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பிசாசுனால நியமிக்கப்பட்டு ஒரு சூனியக்கார குடும்பத்துல வளர்ந்து சூனியத்திலே தான் பிறந்து வளர்ந்த மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தேவனால் தொடப்பட்டு அவர் தேவனை ஏற்றுக்கொண்டு ஒரு ஊழியக்காரனா மாறினார். அப்போ அவர் வந்து ஒரு காரியத்தை வந்து அந்த சூனியக்காரங்களுடைய அவங்களாம் சூனியக்காரங்களாம் மீட்டிங் மாதிரிலாம் போடுவாங்க. மாசத்துக்கு ஒருக்க, வருஷத்துக்கு ஒருக்கெல்லாம் சூனியக்காரங்களாம் மீட்டிங் போட்டு இந்த மாதிரி எங்க போகலாம், எந்த சபையை நாசம் பண்ணலாம், எந்த இடத்துல தேவ பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அவர் ஒரு காரியத்தை, நிறைய விஷயம் சொன்னார். அதில் ஒரு காரியத்தை சொன்னார், இந்த எந்த இடத்துல இந்த அதாவது விசுவாசிகள் தேவனை உண்மையா ஆராதிக்கிறவங்க மனசார கரங்களை உயர்த்துறாங்களோ, கரங்களை உயர்த்தி துதிக்கிறாங்களோ, அப்போ வந்து உண்மையாலுமே அந்த இருளின் ராஜ்யத்துல ஒரு பயங்கர அசைவு உண்டாகுமா, ஒரு பயங்கர ஒரு ஷேக்கிங், ஒரு நடுக்கம், பூமி எதிர்ச்சி மாதிரி இருக்குமா. அது அவரு வந்து லிட்டரலா அவர் சொல்றாரு, ஆவி மண்டலத்துல அதை நாங்க ஃபீல் பண்ணுவோம். எங்கேயாவது கூட்டமா ஒரு 4-5 பேரு ஏசப்பா உண்மையை ஆராதிக்கிறவங்க கரங்களை உயர்த்தியோ இல்ல முழங்கால் படிக்கிட்டோ, அதாவது ஒரு அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் விதத்துல ஒரு செயலை செஞ்சு ஜெபிச்சாங்கன்னா அந்த ஆவி மண்டலத்துல ஒரு பயங்கரமான ஒரு அசைவு உண்டாகுமா. அதை ஒரு ரியலா உணர்ந்து, ஏன்னா ஒரு சூனியக்காரரா இருந்திருக்கிறார், ஒரு மந்திரவாதியா இருந்து அதை உணர்ந்து அவர் ரட்சிக்கப்பட்டவர் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க சர்ச்சில் வந்து அந்த மாதிரிலாம் நீங்க கரங்களை உயர்த்தி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதுலாம் சாதாரணமான காரியம் நீங்க நினைக்காதீங்க, அது பயங்கரமான ஒரு அசைவை இருளின் ராஜ்யத்துல ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியில அவர் பகிர்ந்து கொள்றாரு. அப்போ நம்ம வெவ்வேறு, அதாவது முழங்கால் படிக்கிடுறது, கரங்களை உயர்த்துறது அப்படி இல்லாம நம்ம சர்ச்சில் வர்ஷிப் நடத்துறவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்ம மனசார நம்ம அதை செய்யும் பொழுது அது பிசாசனுடைய ராஜ்யத்துல என்னத்தை ஏற்படுத்துதுங்க, ஒரு அசைவை அது ஏற்படுத்துகிறது. அடுத்தது 4வதாக இப்ப நமக்கு குறைவே இல்லை, நமக்கு இசைக்கருவிகளுக்கு குறைவே இல்லை இல்லைங்களா. ஏன்னா சங்கீதத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்கீதக்காரரா ஒரு பயங்கரமான ஒரு மியூசிஷியன் தான். பல இடத்துல சங்கீதத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்கில்ஃபுல்லா வாசிங்கன்றார். சும்மாலாம் வாசித்துட்டு இருக்காதீங்க, சும்மா டப்பா டப்பான்னு தட்டிட்டு இருக்காதீங்க, ஸ்கில்டா வாசிக்கணும். ஸ்கில்டுன்னு என்ன அர்த்தம், திறமையா வாசிங்க, நேர்த்தியா வாசிக்கணும். ஏன்னா நம்ம இந்த மியூசிக் வந்து சும்மா மனுஷனுக்காக வாசிக்கல, ராஜாதி ராஜாவுக்கு என்ன பண்றீங்க, நீங்க பாட்டு பாடுறீங்க. ஸோ ராஜாதி ராஜாவுக்கு ஒரு மியூசிக் வாசிக்கிறீங்கன்னா உங்க மியூசிக் எப்படி இருக்கணும், அப்போ நீங்க அதெல்லாம் நல்ல ஸ்கில், உங்க ஸ்கில்லாம் டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அது. ஸோ அப்போ ஸ்கில்ஃபுல்லா நம்மளுடைய பாடலா இருக்கட்டும், நம்மளுடைய மியூசிக்கா இருக்கட்டும், நம்ம சர்ச்சில் இது எந்த குறையும் இல்லைன்னு நான் நம்புறேன்.
ஏன்னா கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம இன்னும் நல்லா என்ன பண்ணோம், தேவனை பாடி பாடி துதித்து நல்ல, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் இருக்கும்போது நீங்க பாட்டு போட்டு என்ன பண்ணலாம், கூட சேர்ந்து பாடலாம். இப்போ நம்ம தனியாக பாடுறதை விட பாடலை போட்டு, இப்போ நம்ம ஃபோனில் எல்லா கையிலையும் ஃபோன் இருக்குது, பாட்டு போட்டு நம்ம என்ன பண்ணலாம், கூட சேர்ந்து பாடி நம்ம துதிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இணைந்து தேவனை துதித்தல். அடுத்ததாக ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஆவியில நிரம்பி ஜெபித்தல், அந்நிய பாஷையில ஜெபித்தல். இது உண்மையாலுமே ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை இது கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஸோ இவ்விதமாக இந்த 5 காரியங்களை நம்ம செய்யும் பொழுது இந்த துதி ஆராதனையில ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு சூழலை, அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே அவர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தலையீட்டை உண்டாக்கும்படியார் ஒரு சூழலை நம்ம என்ன பண்றோங்க, நம்ம உருவாக்குறோம். நம்ம உருவாக்கிட்டோம்னா அவர் நம்ம எதுவுமே முறையீடு விண்ணப்பம்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அந்த என்விரான்மெண்ட்டை தான் உண்டாக்கணும், அந்த அட்மாஸ்பியரை உண்டாக்கணும். அந்த அட்மாஸ்பியர் எப்படி உண்டாக்குறது, துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது மனசார அவரை துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த சூழலை உருவாக்குறோம். அந்த சூழல்ல அவரே இறங்கி வரார். அவர் இறங்கி வரும் பொழுது விடுதலை, அப்புறம் கட்டுகள் உடைக்கப்படுறது, பலவீனங்கள் மாற்றப்படுகிறது, வியாதியஸ்தர்களுக்கு சுகம் உண்டாகிறது. இது எல்லாமே தானாக அவருடைய பிரசன்னத்திலே நிறைவாக நடக்கிறதாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இவ்விதமாய் நமக்குள்ளாக இருந்து இந்த நிலைகள் எல்லாவற்றிலுமே நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனா அதுக்கு ரொம்ப முக்கியம், நான் சொன்ன மாதிரி காத்திருத்தல். அதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஸோ இந்த நுகங்கள், இந்த சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்படணும். நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைங்கள்னு நம்ம சொல்றோம், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள என்ன இருக்குதுங்க, இன்னும் பலவீனங்கள் மறைந்து இருக்கிறது. பலவீனம்னா வெறும் இந்த சரீர பலவீனம் இல்லை, நிறைய விதமான அடிமைத்தனங்கள், பழக்க வழக்கங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத யோசனைகள், சிந்தனைகள் நிறைய நம்முடைய ரத்தத்திலே இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. அது எல்லாவற்றிலும் இருந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலையை நம்ம இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ அதை மையமாக வைத்து இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளில் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இவ்விதமாக இந்த துதி ஆராதனை நம்ம செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, அவர் சூழலை மாற்றுகிறார். நம்மளுடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நம்ம முறையீடுகள், அது மாத்திரம் தான் நம்ம நிறைய முதன்மைப்படுத்தி நம்ம பேசிட்டே இருக்கிறோம். அதை மாத்திரம் தான் நம்ம ஜெபம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையான ஜெபம் அப்படின்றது தேவனை மகிமைப்படுத்துகிற துதி ஆராதனை, தேவனை உயர்த்துகிற, தேவனுடைய நாமத்திற்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துகிற ஒரு காரியமா இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இந்த நாட்களில் முதன்மைப்படுத்துறோம். ஸோ ஆகினால இந்த நாளில் நம்ம அதற்காக ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஸோ முதலாவது நம்ம சொல்ல போகிறோம், கர்த்தாவே, நான் உம்மை துதித்து ஆராதிக்கும் பொழுது அப்பா, எனக்காக சூழலை எல்லாம் நீர் மாற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறீர். ஒருவேளை என் குடும்பத்தின் சூழல், ஒருவேளை ஒரு பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், சரீரத்துல ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பலவீனப்பட்டவங்களா இருக்கலாம், இல்ல பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், இன்னும் ஏதாவது ஆசீர்வாத காரியங்கள் தடைபட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த நாளிலே நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். கர்த்தாவே, நான் உம்மை துதித்து ஆராதிக்கும் பொழுது அப்பா, நீர் செயல்படுகிற ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குகிறோம் என்பதை இந்த நாளில் நாங்கள் அறிந்து கொண்டோம். அதன்படி இந்த நாளில் நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம்ப்பா. நாங்கள் எங்களுடைய முறையீடுகள், விண்ணப்பங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வதற்கான ஒரு சூழலை எங்கள் வீட்டிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே ஏற்படுத்துவதற்கு இந்த நாளில் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்ப்பா. நாங்கள் சபையா இணைந்து, நாங்க 2 அல்லது 3 பேர் இணைந்தாலே போதும்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. சின்ன கூட்டமா கூட இருக்கலாம், ஆனா நாங்க அதை பொருட்படுத்தாம தொடர்ச்சியாக கூடி 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 நாங்கள் ஜெபிக்க வல்லமையாய் உம்முடைய காரியங்கள், வல்லமையாய் உம்முடைய செயல்பாடு, வல்லமையான உம்முடைய விடுதலை, வல்லமையான உம்முடைய தலையீடு உண்டாகும் என்பதை நாங்கள் இந்த நாளிலே அறிந்திருக்கிறோம். அதன்படி கர்த்தர் நீர் இந்த நாளிலே கட்டுகளை உடைத்து, நுகங்களை முறித்து, அரண்களை உடைத்து, சங்கிலிகளை உடைத்து, கர்த்தாவே, நீர் வல்லமையான உம்முடைய செயல்பாடுகளை நீர் வெளிப்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். அது நிமித்தம் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படும், அது நிமித்தம் உம்முடைய நாமம் பிரஸ்தாபமாக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. ஆகையினால இந்த நாளிலே அதற்காக நாங்களும், எங்கள் குடும்பமும், எங்கள் சபையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே
அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும் என்று சொன்னீங்களே அப்பா. அந்த வசனத்தை வாசிச்சோம். அதன்படி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது, எங்கள் குடும்பத்திலே நாங்கள் தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது, சபையிலே இன்னும் அதிகமாய் தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தாவே அப்பா, அந்த அபிஷேகத்தினால், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினால் அப்பா எங்கள் மேலே, எங்கள் பிள்ளைகள் மேலே, சந்ததியின் மேலே இருக்கிறதான அந்த நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படுகிறதப்பா. அது உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யுரையாது. உங்க வார்த்தையில நீங்க இதை சொல்லி இருக்கிறீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா அதை நீங்க செய்ய உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்க. ஆனாலும் எங்க வாழ்க்கையில இன்னும் நுகங்கள் முறிக்கப்படாமல் இருக்கிறது. காரணம், அந்த அபிஷேகத்தின் நிறைவிற்குள்ளாக நாங்கள் வரவில்லை. இப்பொழுதே நாங்கள் கர்த்தாவே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் அப்பா. தேவனுடைய சமூகத்துல நாங்க அப்பா ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். நாங்க தேவனை நாங்க முழு மனசா துதித்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்பட்டு நுகங்களை எல்லாம் முறிக்கிறதா இருக்கிறதே. அதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் எங்கள் சபை மக்களும் அப்பா நாங்கள் மனதாருமை துதிக்கிறவர்களாய், மனதாருமை ஆராதிக்கிறவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நிபந்தனையினால் அல்ல, கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் தேவனை ஆராதிக்கிறதான பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுங்க. எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனை மனசார ஆராதிக்கணும், தேவனை மனசார ஆராதிக்கணும், தேவனை மனசார தேடணும் கர்த்தாவே. நேரத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் அப்பா நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே அப்பா நாங்கள் அதிகமாய் காத்திருக்க, சபையாய் காத்திருக்க, கூடி காத்திருக்க, குடும்பங்களாய் காத்திருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் காத்திருக்கிறதுலே நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு சிலர் ஆண்டவரே நாங்கள் அப்பா ஒரு சில மாதங்களாக காத்திருக்கலாம், ஒரு சிலர் பல வருடங்களாக காத்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று உம்முடைய வார்த்தை இருக்கிறது. அதன்படி காத்திருக்கிறதுலே நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் சோர்ந்து போக கூடாதப்பா. நீர் நிச்சயம் எங்களுக்கு அற்புதம் செய்கிறவர், நிச்சயம் காத்திருக்கிறவர்களுக்கு நன்மைகளை தருகிறவர். ஆகையினால் இந்த காத்திருக்கிற காலத்திலே துதியினாலும் ஆராதனையினாலும் நாங்கள் அப்பா எங்களுடைய நாட்களை, நேரங்களை செலவழிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அது நிமித்தம் காத்திருத்ததனுடைய அந்த நிறைவை, அந்த பலனை நாங்கள் நிச்சயம் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. இவ்விதமாய் நாங்கள் துதித்து ஆராதிக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக இருக்கிறதான எங்களுடைய லக்கை, எங்களுடைய நோக்கத்தை தடை செய்து வைத்திருக்கிறதான எரிகோ மதில்கள் தகர்க்கப்படும் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே குடும்பமாய், சபையாய் நாங்கள் இணைந்து துதித்து ஆராதிக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக இருக்கிறதான எரிகோ மதில் சுவர் இயேசுவின் நாமத்தினாலே இடிந்து போவதாக அப்பா. பொருளாதார தடைகளை ஏற்படுத்துகிற எரிகோ மதில் சுவர்கள் அப்பா, குடும்பத்திலே ரட்சிப்பை பார்க்க முடியாதபடி காணப்படுகிறதான எரிகோ மதில் சுவர்கள், குடும்பத்திலே முன்னேற்றத்தையோ கர்த்தாவே தேவனுடைய லக்கையும் தேவனுடைய திட்டத்தையும் அறிந்து கொள்ள முடியாதபடி தடையாயிருக்கிற எரிகோ மதில் சுவர்கள், தேவனை நாங்கள் துதித்து ஆராதிக்கும் பொழுது அந்த மதில் சுவர் எல்லாம் தரைமட்டமாக்கப்படுவதாக. இப்படிதான் நீங்க பழைய ஏற்பாட்டில் செஞ்சீங்க, அதே தேவன் தான் இன்னைக்கும் நீங்க செய்றீங்க. அந்த தேவன் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். ஆகையினால் இந்த நாட்களிலே நீர் அவிதமாய் நீர் தடைகளை எல்லாம் மாற்றப் போவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம்ப்பா. கர்த்தாவே துதித்து ஆராதிக்கும் பொழுது எதிரிகள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு அழிந்து போனார்கள் என்று வாசிக்கிறோமே. அதன்படி இந்த நாளிலே நாங்கள் துதித்து தேவனை ஆராதிக்கும் பொழுது, குடும்பமாய் சபையாய் தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது எதிரிகளுக்குள்ளாக ஒரு குழப்பம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, எதிரிகள் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு அழிந்து போவார்களாக. கர்த்தாவே, எங்களுக்கு எதிராக எழும்புகிற பெரும் கூட்டம் இருக்கிறது கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையில வாசிக்கிறோம், எங்கள் பக்கத்தில் 1000 பேரோ எங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேரும் எங்களை எங்களுக்கு கிட்ட வந்தாலும் அது எங்களை அணுகுவது இல்லை. காரணம், கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய அப்பா கரங்களின் மறைவிலே நீர் வைத்திருக்கிறீர். ஆகையினால் இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம், இப்படிப்பட்ட அப்பா எதிரிகளாய் சூழ்ச்சிகளை எங்களை சூழ்ந்து வருகிறதான எதிரிகளுக்குள்ளாக குழப்பம் உண்டாகட்டும், அவர்களுக்குள்ளாக அவர்கள் வெட்டுண்டு அழிந்து போவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பவுலையும் சீலாவையும் அன்றைக்கு கட்டி வைத்திருந்ததான சங்கிலிகள் உடைந்தது போல இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்திலோ எங்களுடைய சபையிலும் கட்டப்பட்டிருக்கிறதான எல்லா சங்கிலிகளோ இயேசுவின் நாமத்தினாலே வெட்டப்படுவதாக. சங்கிலிகள் அறுந்து போவதாக. நன்மையை பார்க்க முடியாதபடி, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதபடி, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற எல்லா சங்கிலிகளும் எங்கள் குடும்பத்தில் வெட்டப்படுவதாக, வெட்டி வெளியேற்றப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் அதிகமாய் துதிக்க அப்பா இருளை மேற்கொள்ளுகிறதான தேவனுடைய மகிமையின் வெளிச்சம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும்
கொள்ளட்டும் அப்பா. எங்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்கள் சபையை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சபைக்கு நீர் சொல்லியிருக்கிறீரே, அதன்படி நாங்கள் துதித்து ஆராதிக்கும் பொழுது, சபையாய் குடும்பமாய் தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது, இருளின் வல்லமைகளுக்கு மேலாக ஜெயம் எடுக்கிறோம். இருளின் வல்லமைகளுக்கு மேலாக ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களுக்காக முழுமையான விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக அப்பா. நாங்கள் துதித்து ஆரம்பிக்கும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுவதாக. சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படட்டும். எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்க, சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்க அப்பா, பெற்றோர் ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் சிறைச்சாலைகளுக்குள்ளாக பூட்டப்பட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படுமே, சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படுமே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் வல்லமையாய் 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 செயல்படுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, அற்புதத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்கப்பா. கர்த்தாவே, அன்றைக்கு கர்த்தாவே அந்த இஸ்ரவேலர்கள் உம்மை பாடி துதித்த பொழுது கர்த்தாவே, நீர் அந்த எகிப்தியருடைய ரதங்களை எல்லாம் கர்த்தாவே நீர் ஆண்டவரே நீர் கவிழ்ந்து போட செய்தீரே அப்பா. அவைகளுடைய ரதங்கள் எல்லாம் அப்பா சக்கரங்கள் கலந்து போனதே, அவைகள் எல்லாம் செங்கடல்ல மூழ்கி போனதே. ஓ, தேவனுடைய மகிமை அவர்கள் பாடி துதித்தார்களே. அப்படிப்பட்டதான துதி எங்களுடைய வாயில் இருக்கட்டும். தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது பார்வோனுடைய சேனை கடலிலே மூழ்கடிக்கப்பட்டது போல எங்களுக்கு எதிராக இருக்கிறதான சேனைகள் எல்லாம் மூழ்கடிக்கப்படும்படியாக தேவனை துதிக்கிற துதி எங்கள் வாயில் இருக்கட்டும். தேவனை மகிமைப்படுத்துகிறதான ஆராதனை எங்களுடைய இருதயத்திலிருந்து பொங்கி வரட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தார் சபை மக்கள் எல்லாரும் தேவனை அப்பா உண்மையாய் ஆராதிக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விடுதலையின் பாடல் எங்கள் பாடலாய் மாறுவதாக. புலம்பல் பாடல் எங்கள் பாடலாய் இருக்க போவது இல்லை ஆண்டவரே. எங்க குடும்பத்துல எங்க சபையில இதுவரைக்கும் புலம்பலின் பாடல் இருந்திருக்கலாம், ஆனால் இனி புலம்பலின் பாடல் எங்கள் வாயிலே வரப்போவது இல்லை. நாங்கள் விடுதலையின் பாடல், துதியின் பாடல், இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துகிற மகிமையின் பாடல் எங்கள் வாயிலிருந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தீர்க்க தரிசன வார்த்தைகளை எங்க வாயில வைங்கப்பா. பாடி துதிக்கும் பொழுது, துதித்து ஆராதிக்கும் பொழுது அப்பா ஒவ்வொருடைய வாயிலும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, உம்முடைய சத்தம் இடி மின்னலை போல வெளிப்பட்டதினாலே அப்பா அசீரியர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்களே, அதே போல ராஜா அப்பா உம்முடைய சத்தம் அப்பா உம்முடைய பராக்கிரமம் உள்ள சத்தம் எங்கள் வாழ்க்கையில துணிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா அசீரியர்களும் சிதறடிக்கப்படுவார்களாக. உம்முடைய வல்லமை உள்ள சத்தத்தினாலே கர்த்தாவே நீர் அவர்களை சிதறடிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில வறட்சியாய் வறண்டு போன நிலையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றக்கூடிய வல்லமை அப்பா உம்மை துதிக்கும் போது ஆராதிக்கும் பொழுது உண்டாகிறது ராஜா. ஆகையினாலே குடும்பமாய் சபையாய் நாங்கள் துதித்து ஆராதிக்கும் பொழுது வறண்டு போன காரியங்களை மாற்றுகிறீர், வறட்சியான சூழ்நிலைகளை மாற்றுகிறீர் அப்பா. இதுவரை இருந்ததான வெட்டாந்தரையான பகுதிகள், வனாந்தரமான பகுதிகள் எல்லாம் நீரூற்றாய் வயல்வெளியாய் மாற்றப்பட போகிறது. கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது இந்த மகத்துவமான காரியத்தை நீர் எங்களுக்காக செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, துதியின் ஸ்தோத்திரங்களும் அல்லேலூயா என்கிற பாடல்களும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் குடும்பத்திலே சபையிலே உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, இனி ஒருபோதும் எங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அப்பா தேவனுக்கு அப்பா பிரியமில்லாத வார்த்தைகளா இல்லாமல் ஆண்டவரே கர்த்தாவே தேவனுக்கு பிரியமுள்ள வார்த்தைகள், தேவனை பிரியப்படுத்துகிற, தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலிருந்து எங்கள் வாயிலிருந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக அப்பா. இந்த நாளிலே இவ்விதமாக கர்த்தாவே இந்த துதி ஆராதனையினாலே அப்பா சங்கிலிகளையும் நுகங்களையும் கர்த்தர் முறித்து அப்பா எங்க சபையிலும் எங்கள் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ கர்த்தாவே ஒரு மாற்றத்தை செய்ய நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் சோர்ந்து போகாமல் அதிகமாய் காத்திருக்கிற நேரத்தில் அதிகமாய் துதிக்க ஆராதிக்க
கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த புதிய வருடத்திற்குள்ளாக நாங்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிற நிறைவான பலன், நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான நன்மைகள், நிறைவான விடுதலை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் சபைக்கும் எங்கள் சந்ததிக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிறீர் ராஜா. அதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.